ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லாவே நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோக்கு அதிகமாக லைக் பண்ணுறீங்க, நன்றி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா வண்டி ஓட்டிருக்கேன். என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் வண்டி ஓட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ட்ராவல்ஸ் வண்டி, அப்புறம் பார்த்தா கால்டெக்ஸ் வண்டி, பிக்கப் ட்ராப்பு. பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வருமானம் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 200 3000 ஓட்டினா 600 இப்படி கொடுக்குறாங்க. இப்படி தான் ஓட்டிட்டு இருக்கேன். அப்போ இந்த வேலை எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 800 எனக்கு கிடைக்கும். நான் 800 கிடைக்கிறதுனா சாதாரண கிடைச்சிடாது. காலையில் நான் பார்த்தேன் 4 மணிக்கு வண்டி எடுத்தேன்னா நான் இரவு 11 12 மணி ஆகிடும். அது வரைக்கும் 800 கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. டிப்ஸ்னால் ரொம்ப அதிகமாக இல்லை, 10 20 டிப்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சிலர் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஒரு சிலர் டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கசமாக நம்ம போட்டு சாப்பிட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 800 கிடைக்கும், உனக்கு 600 கிடைக்கும், உனக்கு 400 கிடைக்கும், சம்டைம் 300 கிடைக்காம கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் போகுது. ஆனால் 1000 மேலே கிடைச்சது எனக்கு இல்லவே இல்லை. அப்போது இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு எண்ணம் தோணுது, நான் கார் எடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். கார் எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரு 9,40,000 சொல்கிறாங்க. அப்போ அது டீவெல்லாம் போட்டால் 2 லட்சம் எக்ஸ்ட்ராவும் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்பணம் கட்டணும்னா 3 லட்ச ரூபா கட்டணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ சரி நம்ம புது கார் எடுத்தால் அது எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு பார்த்தா ஓலா, ஊபர், ராபிட்டோ, அப்புறம் வந்து ரெட் டாக்ஸி இந்த மாதிரி குரூப்பில் போட்டால் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு 2000 ஓட்டலாம், 3000 ஓட்டலாம். அப்போ 3000 பேர் ஓட்டணும்னா ஒரு நாளைக்கு சிஎன்ஜி 1000 ஆகிடுது. அப்போ 30 நாளைக்கு 30,000 ஆகிடுது. அப்போ 3000 ஒரு நாளைக்கு ஓட்டினா 90,000, 30,000 போயிடுது. அப்போ 30,000 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 60,000. 60,000 பார்த்தீங்கன்னா டிவி 20,000 சொன்னாங்க. டிவி தான் போச்சு, மிச்சம் 40,000. 40,000 பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 10,000 சாப்பாடு ஆகிடும். எப்படி இருந்தாலும் செலவுகளும் போக 10,000 சாப்பாடுச்சுன்னா மிச்சத்து 30,000. இந்த 30,000 பார்த்தீங்கன்னா வண்டிக்குன்னு தனியாக காசு எடுத்து வைக்கணும். அது மாதத்தில் ஒரு 10,000 வைக்கணும். அது 10,000 எடுத்து வச்சாக்கா ஏன்னா வண்டி டயர் பஞ்சரும், டயர் மாற்றணும், இன்ஜின் ஆயில் சீர் பண்ணும், அதில் செலவு நிறைய இருக்குது, சில்லறை வரும். அது ஒரு 10,000 போச்சுன்னா மிச்சது 20,000. அப்போ 20,000 வச்சுக்கிட்டு குடும்பத்திനും என்ன பண்ணணும், பார்த்துக்கணும், அதுக்கும் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்து சம்பாரிச்சா பணம் அதிகமாக கிடைக்குன்னு நினச்சேன். ஆனால் அதில் இல்லை. 30 நாள் நான் வேலை செய்ய முடியுமா அது பார்த்தா அப்படின்னு கிடையாது. அப்போ 30 நாளில் நான் குறைச்சாலும் கம்மி அமௌண்ட் தான் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சண்டே லீவ் எடுக்கணும், வீட்டுக்கு போகணும். அப்போ 4 வருஷம் தான் டிவி கட்டணும். 4 வருஷம் வண்டி விடாமல் ஓட்ட முடியுமா? முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து போட்டு ஓட்டுறது வேஸ்ட்டு தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒருத்தவங்கிட்ட போய்ட்டு நம்ம வண்டி அப்படியே ஓட்டிக்கலாம், ஒரு டிரைவராக ஜாப் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 600 பெட்ரோல் கிடைக்குது, நம்மளுக்கு எந்த டென்ஷனில் ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக நான் விரும்புகிறேன். இது கொஞ்சம் லென்த்தாக போய் முடியுது, அப்படியே பாருங்க முடிஞ்சிட்டே வருது. அதான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ், முடிவு.